Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe. எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஹேஸ் மோர் வெலாசிட்டி கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கலாக எக்ஸ்டி கிராஃபை பிளாட் பண்ணி ஏ பார்ட்டிகல் பி பார்ட்டிகளோட ரெஸ்பெக்டிவ் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அதிகமான வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்டி கிராஃப். எக்ஸ்டி கிராஃபோட ஸ்லோப் தான் வெலாசிட்டி. எதுக்கு அதிக ஸ்லோப், அதாவது எம் எதுக்கு அதிகமா இருக்கும், எம் ஆஃப் ஏ ஸ்லோப் ஆஃப் ஏ எதுக்கு அதிகமா இருக்கும் அதுதான் அதிகமா இருக்கும். இதோட ஸ்டீப்னஸ் பாருங்க, இது ஹீட்டானா இதோட ஸ்டீப் எது ஸ்டீப்பா இருக்கு, more the graph is steeper, more steeper the graph, more is the theta or a slope. ஸ்லோப் அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமா இருக்கும்ல. ஸோ அப்போ இது ஸ்டீப்பா இருக்குதுன்னா பி தான் ஸ்டீப்பா இருக்கு, இதோட கிராஃப் தான் ஸ்டீப்பா இருக்கு. நீங்க இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா இதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ ஆக்சிலரேஷன் நத்திங் பட் v upon t, change in rate of change of velocity upon time, ஓகேவா, with respect to time னு சொல்றாங்க. இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்லோப் உள்ள ஒரு லீனியர் கிராஃப், ஓகேவா, லீனியரா டிபெண்ட் ஆயிடும். லீனியரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கும் போது இது வந்து கான்ஸ்டன்டா மாறிடும். ரெண்டுமே கான்ஸ்டன்டா மாறிடும், ரெண்டுமே பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃபா மாறிடும். பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃபா மாறும்போது எனக்கு வந்து சொல்ல முடியாது எதுக்கு ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும், சரி அதிகமா இருக்கும், பிகாஸ் போத் ஆர் ஹேவிங் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு போத் ஹேவ் கான்ஸ்டன்ட். A is equals to positive constant acceleration values. Just note this part, ஓகேவா. So but does they meet each other அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது ஒரு பொசிஷனை டைம்ல பிளாட் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட இன்டர்செக்ஷன், இந்த கிராஃப் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா மீட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். பட் இது இன்டர்செக்ட் ஆகுது அட் பர்டிகுலர் டைம். அப்போ ரெண்டு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், இந்த பார்ட்டிகல் ஏவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸும் இருக்கும், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸும் ஒரு பர்டிகுலர் டைம்ல ரெண்டுமே சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா. ஏன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அவங்க மீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ரெண்டு பார்ட்டிகளுக்கும் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ கிராஃபும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. கிராஃப் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா கிராஸ் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது, அப்போனா பார்ட்டிகல் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு, ஓகேவா.